உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. அஜிதா ஆக்னல் என்ன பின்னணி? அஜிதாவோட அண்ணன் வந்து பில்லா ஜெகன். அவர் யாருன்னா எஸ்எஸ்சியோட ஆளு, விஜயோட தீவிரமான ரசிகர். நீ மக்கள் இருக்குமா ஓடு அப்படின்னு விரட்டு அப்படி பேசக்கூடிய ஒரு ஆளா. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே புஷி என்ன லாபி பண்ணாருன்னா எஸ்ஏசிக்கும் விஜய்க்கும் சண்டையை மூட்டி விட்டுறாரு. விஜய் என்ன பண்ணிடுறாருன்னா எஸ்ஏசியவே சொந்த அப்பாவையே எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாரு. விஜய் அப்பாவுக்கு எதிராகவே ட்வீட்லாம் போடுறாரு. அப்போ தான் பில்லா ஜெகன் உஷாராக வர்றாரு. யாரும் அந்த ஆச்சரியக்குறி சொந்த அப்பாவுக்கு எதிராக பேசிக்கிட்டு நாளைக்கு நமக்கே பாதுகாப்பு இருக்கா, ஆளை விட்றா சாமி உன் படத்துக்காக நான் போஸ்ட் விட்டேன்னு எஸ்கேப் ஆகி திமுக ஓடிடுறாரு. இந்த பொண்ணை பழி வாங்கணும் புஷிக்கு, உங்கள் அண்ணன் என்ன இப்படிலாம் பேசிட்டான்ல அப்படின்னும் போது முதல் மாநாடு நடக்கும்போது 27 லட்சம் கொடு. சஜின்னு ஒருத்தன் தென் மாவட்டங்களுக்கு பொறுப்பாளரை நியமிக்கிறதுக்கு ஒரு பொறுப்பாளர். இவர் என்ன பண்ணுவார்னா போய் அஜிதாட்ட போயிட்டு ஒரு 50 லட்சம் கொடு மாவட்ட செயலாளர், ஒரு 2 கோடி கொடு எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு போய் அதிகாரமாக கேட்டிருக்காரு. அப்போ அஜிதா சொல்கிறேன், ஏன்டா நீ எல்லாம் என் அண்ணன் முன்னாடி கை கட்டி நின்று பேசினவன் நீ கை நீட்டி பேசுகிற அளவுக்கு கொஞ்சம் ஓடுறான்னு திட்டி உடனே இவன் போய் அது புஷிட்ட பார்த்து வச்சுறான். உனக்கு கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா ஜாதி பார்க்குறாங்க. இந்த அஜிதான்றது ஃபெர்னாண்டஸ் கம்யூனிட்டி, அந்த பக்கம் சாமுவேலுங்கிறது நாடார் கம்யூனிட்டி. எல்லாம் பாதியில் தான். நீங்கள் பிரபுலாம் வந்து 20 வருஷம் விஜய் ரசிகராக இருந்தால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படின்னு சும்மா நடுவில் ஓடியாந்து உட்கார்ந்தவர் தான் அவர்லாம். பர்வேஸ், பிரபு எல்லாருமே இப்போ வந்தவங்க தான். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பெண் நிர்வாகி வந்து முதல் மாநாடு மதுரை மாநாட்டில் இருந்தவங்கள சொல்கிறீங்க? ஆமாம். எதனால் அவங்க நீக்கப்பட்டாங்க? வெளியிலேருந்து ஒரு பெரிய கை வருது, பெத்த கை வருதுமா, அதுவும் 3 கட்சி பார்த்தவர், உடனே தூக்கிடலாம். வாங்க வாங்க, ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்காரு, பாஜகவில் இருந்திருக்காரு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஜே. வணக்கம். அஜிதா ஆக்னல் இன்னைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு தாவேக்காவை சேர்ந்த ஒரு நிர்வாகி. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே அவங்க பேசியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் செய்திகள் இப்போ நம்ம பார்க்க முடியுது. அவங்களுடைய நிலைமை என்ன? ஏன்னா அவங்க திரு விஜய் அவர்களை சந்திக்க முற்பட்டாங்க, முயற்சி செஞ்சாங்க, அதுக்கப்புறம் பேச முயற்சி செஞ்சாங்க. இது எதுவுமே கைகூடாத நிலையில் அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்காங்க, உடம்பு சரியில்லை அவங்களுக்கு இன்னும் அப்படின்ற செய்திகள் பார்க்குறோம். என்ன பின்னணி? அஜிதாவோட அண்ணன் வந்து பில்லா ஜெகன். அவர் யாருன்னா எஸ்எஸ்சியோட ஆளு, விஜயோட தீவிரமான ரசிகர். 20-25 வருஷமா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள். இன்ஃபேக்ட் இந்த மாவட்டத்தில் முக்கியமான விஜய் ரசிகர்கள் அவர் தான் மெயின். அவர் மீறி அங்கே எதுவும் நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய ஆள். அப்போ இவர் ஒரு பக்கம் இருக்கும்போது புஷி ஆனந்த எஸ்எஸ்சி உள்ளே கொண்டு வர்றாரு. அவர் பண்ண தரதரம் முடிச்ச வேலை அதுதான். உள்ளே கூட்டு வந்தோடனே புஷி ஆனந்த் உள்ளே வரும்போது பில்லா ஜெகன் அவரை புஷி ஆனந்த் எப்படி ட்ரீட் பண்ணுவார்னா, ஏய் நீ யார், நீ என்ன ரசிகர் பண்ணுறமா, நீ மக்கள் இருக்குமா ஓடு அப்படின்னு விரட்டு அப்படி பேசக்கூடிய ஒரு ஆளாம். அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே புஷி என்ன லாபி பண்ணாருன்னா எஸ்ஏசிக்கும் விஜய்க்கும் சண்டையை மூட்டி விட்டுறாரு. விஜய் என்ன பண்ணிடுறாருன்னா எஸ்ஏசியவே சொந்த அப்பாவையே எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ தான் அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அது நடக்கும்போது இவர் விஜய் கொடியை வச்சு போய் ஒரு 2-3 சீட்டு ஜெயிக்கிறாரு. எஸ்ஏசி ஜெயித்த உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஃபோட்டோவை கொடியெல்லாம் யாரும் பயன்படுத்தக்கூடாது, நான் வந்து வழக்கு தொடருவேன்னு விஜய் அப்பாவுக்கு எதிராகவே ட்வீட்லாம் போடுறாரு. அப்போ தான் பில்லா ஜெகன் உஷாராக வர்றாரு. யாரும் அந்த ஆச்சரியக்குறி சொந்த அப்பாவுக்கு எதிராக பேசிக்கிட்டு நாளைக்கு நமக்கே பாதுகாப்பு இருக்கா, ஆளை விட்றா சாமி உன் படத்துக்காக நான் போஸ்ட் விட்டேன்னு எஸ்கேப் ஆகி திமுக ஓடிடுறாரு. இப்போ ஆனால் அஜிதா வந்து இதே ஸ்டாண்டில் தான் இருக்காங்க, தாவேக்காவில் தான் இருக்காங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அண்ணன் திமுக போயிட்டா தங்கச்சி இங்கே இருக்கக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்கலங்க. ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறாங்க. அவரு திமுகவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா வளர்ந்து வர்றாரு. சரி, அவங்களோட தங்கச்சி வினோத் பி செல்வம் யாரு? பாஜகவில் இருக்கு, பெரிய ஆளு தானே. அவங்க தம்பி யாரு? அவங்க ஒரு தொழிலதிபர் தாவேக்கால இருக்காங்க. எப்படி சந்தேகம் வரலையா உங்களுக்கு? அவர் தான் ரோஹிணி தேட்டர் ஓனர். உங்களுக்கு சந்தேகம் வரலையா? எப்படி அதுக்கு மட்டும் உங்களுக்கு சந்தேகம் வரல? இது ஒரு இஷ்யூ ஆகிறதுனால இதை பேசுறாங்க. இல்லை ஏன் என்ன இது, நீங்கள் ஒரு கட்சினா எப்படி வேணாலும் இருக்கலாங்க. தமிழிசைக்கும் அப்பாவுக்கும் என்ன எதிர் கட்சியில் இருக்கிறாங்க, வேற கான்ட்ரவர்சியும் வரலையே. கொள்கை வேற குடும்பம் வேற அழகாக அந்த ஃபேமிலி ரன் பண்ணாங்களே. இவங்களுக்கு மட்டும் தான் உறுத்துது திமுக திமுக திமுகன்னு. அப்போ என்னன்னா இப்போ இந்த பொண்ணு வந்து வருது, இந்த பொண்ணை பழி வாங்கணும் புஷிக்கு, உங்கள் அண்ணன் என்ன இப்படிலாம் பேசிட்டான்ல அப்படின்னும் போது முதல் மாநாடு நடக்கும்போது 27 லட்சம் கொடு, 29 லட்சம் கொடு மாநாடு நடத்த அப்படின்னு கேட்கும்போது இந்த அம்மா சொல்லுவாங்க, ஏங்க நான் கட்சி ப்ரொமோஷனுக்கே மாதம் 10 லட்சம் செலவு பண்ணுறேன், எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னோடனே புஷிக்கு மூஞ்செல்லாம் இருக்கிறது, வெறி ஆயிடுறாரு. உன்னை பழி வாங்குறேன் பாருன்னொடனே இது ஒன்று நோட் பண்ணிக்கிறாரு. அப்புறமா சஜின்னு ஒருத்தன் தென் மாவட்டங்களுக்கு பொறுப்பாளரை நியமிக்கிறதுக்கு ஒரு பொறுப்பாளர். இவர் என்ன பண்ணுவார்னா போய் அஜிதாட்ட போயிட்டு ஒரு 50 லட்சம் கொடு மாவட்ட செயலாளர்,
ஒரு 2 கோடி கொடு எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு இவர் போய் அதிகாரமாக கேட்டிருக்காரு. அப்போ அஜிதா சொல்கிறேன், ஏன்டா நீ எல்லாம் என் அண்ணன் முன்னாடி கை கட்டி நின்று பேசினவன் இன்றைக்கி நீ கை நீட்டி பேசுகிற அளவுக்கு வந்து ஓடுறான்னு திட்டி உடனே இவன் போய் புஷிட்ட பார்த்து வச்சுறான். பட் அஜிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உண்மையாக தான் கட்சிக்கு வேலை 25 வருஷமாக இருக்காங்க. மக்கள் இயக்கத்துல 2005 ஓகே 2005 நான் இப்போ இந்த கட்சி எவ்வளோ கீழ்மட்டமாக இறங்கியிருக்குன்னு நான் சொல்கிறேன். 2025 இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஏன் நடக்குதுன்னா புஷி வந்து அந்த மாவட்டத்தில் தாவேகா சார்பாக கூட்டம் நடந்துச்சுன்னா இவங்களுக்கு தெரியாமலே பார்த்துப்பாரு. நிர்வாகிகள் கூட்டம் நடந்தால் கூட இவங்களை கூப்பிடாமலே வச்சுப்பாரு. சரி இவங்களே ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம் பர்மிஷன் கொடுங்கன்னா கூட புஷி தரமாட்டார். மற்ற மாவட்டங்கள்லாம் நடக்கும். ஏதாவது போய் மாலை போடணும்னா கூட அங்கே இன்னொரு தாவேகா டீம் போய் மாலை போடும். இப்போ இந்த பிரச்சனை வருது, உனக்கு கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா ஜாதி பார்க்குறாங்க. இந்த அஜிதான்றது ஃபெர்னாண்டஸ் கம்யூனிட்டி, அந்த பக்கம் சாமுவேலுங்கிறது நாடார் கம்யூனிட்டி. நாடார் தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் நீ ஜாதி பார்த்து ஓட்டு இதுக்கு ஆள் கொடுக்குறியா இல்லை வந்து உழைக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்குறியா என்ன இதுன்னு அப்போ நம்ம இதிலே அவங்களோட கீழ்த்தர தெரிஞ்சிருது. அப்போ இந்த பொண்ணு வந்து நான் நியாயமாக இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த சாமுவேலில் ரொம்ப நாள் இருந்தவரில்லை, இப்போ திடீர்னு வந்தவர் தான், இவருக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ண வருது. காரு ஏறுது, காரை மறிக்குது. இவர் நின்று பேச வேண்டியதானே? இல்லைனா அந்த பொண்ணை மட்டுமாவது காரில் ஏற்று, இல்லைன்னா நீ கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே வாமா உட்காந்து பேசணும். கூப்பிட்டாங்க கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே பேசுவதற்கு வந்து சிடிஆர் வந்து கூப்பிட்டாரு வரலாம். நான் அதுக்கு அடுத்த லைன் வரேன். கூப்பிட வேண்டியது விஜய் இல்லைனா புஷி ஆனந்த். சரிங்களா? ஏன் விஜய் புஷி ஆனந்த் அப்படின்னா கட்சியோட தலைவர் பொதுச்செயலாளர் கூப்பிடணும். இப்போ நான் போன வாட்டி இதே சேனல் தான் கேட்குன்னு நினச்சேன். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, 5 வருஷமாக அந்த சேனலில் வேலை பார்க்குறீங்க. உங்கள் மேனேஜருக்கும் உங்களுக்கும் சண்டை. சரிங்களா? உங்கள் சிஇஓ வந்து உங்கள் 2 பேருக்கும் புரோக்கராக ஒருத்தரை வந்து சண்டையை சமாதானப்படுத்துறதுக்கு ஒருத்தர் அனுப்புகிறாரு. அவன் யாருன்னா போன மாதம் ஜாயின் பண்ணவன். இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் 2 பேருக்கும்? நிச்சயமாக ஒரு கொதிப்பான மனநிலை தான் இருக்கும். அப்போ எதுக்கு சிடிஆர் அனுப்புனீங்க? அதுதான் நான் அப்போ முன்னாடி சொன்னேன். அஜிதாவோட டேட் ஆஃப் ஜாயினிங் 2005, சிடிஆர் நிர்மல்குமாரோட டேட் ஆஃப் ஜாயினிங் 2024, ராஜ்மோகனோட டேட் ஆஃப் ஜாயினிங் 2024. போன வருஷம் வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து இந்த பொண்ணை சமாதானப்படுத்துவாங்க. இந்த பொண்ணு இந்த கட்சிக்காக 20 வருஷமாக உழைப்பை போட்டு அவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணி அவ்வளோ உழைப்பெல்லாம் சுரண்டி எடுத்திருக்கீங்க. நேற்று வந்து ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா இந்த பொண்ணு தற்கொலை பண்ணாமல் என்ன செய்யும்? ஒரு கட்டத்துக்கு மேலே விஜயை பார்க்கவே முடியலையே, 20 வருஷம் உழைச்ச பொண்ணாலேயே. நான் கூடுதலாக இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன். சமூக வலைதளத்தில் நிறைய எழுதப்பட்ட இல்லை கேட்கப்பட்ட கேள்வி இது. நீங்கள் வந்து அப்போ பொறுப்பு கொடுத்தா மட்டும்தான் வேலை செய்வீங்களா? உங்கள் அபிமானம் வந்து கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கா இல்லை பொறுப்புக்கு இருக்கா? பொறுப்பு வாங்குறது வேலை செய்கிறீங்களா? அந்த பொண்ணோட முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பொண்ணு சுதந்திரமாக வேலை செய்யணும். சில விஷயங்களை, போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை இல்லை நிகழ்ச்சிகளை செய்யணும் அப்படின்னா பொறுப்புகள் இருந்தால் தான் செய்ய முடியும். தவறுகள் நடக்குதுன்னா பொறுப்பில் இருந்தால் தான் கேள்வி கேட்க முடியும். பொறுப்பில் இல்லைனா கேள்வி கேட்க முடியாது. பதவிக்கும் பொறுப்புக்கும் வித்தியாசம் உண்டு. பதவிங்கிறது வெறி, பதவி தேவை கிடையாது. அந்த பொண்ணு பொறுப்பு தான் வேணும்னு கேட்குது. பொறுப்புனா என்ன அர்த்தம்? ஒரு அபத்தமான சொல்லா கிடையாது. நான் இதை பொறுப்போடு செயல்படுத்துவேன் அப்படின்றது தான் பொறுப்பான ஒரு வேலை. அப்போ அதை தான் கேட்குது. சரி நான் என்ன கேட்குறேன், பொறுப்பு கொடுத்தா தான் வேலை செய்வாங்கன்னா என்ன? இதுக்கு நீங்கள் வந்து மாநிலத்தில் இருக்க எல்லாரையும் பொறுப்பில் தூக்கி போட்டு வச்சுருங்க. மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்கள யாராவது ஒரே ஒரு நபர் 20 வருஷமாக அஜிதா மாதிரி 20 வருஷமாக விஜய்க்காகவே கூட இருந்தார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாம் இந்த 2 வருஷம் வந்தவங்க எல்லாம் விஜய்னு 2 வருஷம் வந்தாங்க. அப்போ இந்த 20 வருஷமாக வேலை செஞ்சுருக்கான்ல அவன்லாம் யாருன்னா மாவட்ட செயலாளராக இருக்கான், பாவமாக இருக்கான். அவன் எப்போல்லாம் திடீர்னு யோசிக்கிறானோ அப்போல்லாம் விஜய் பக்கத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்றாங்க. பார்த்தியா வரப்பிரசாதம் கிடச்சிருச்சு ஓடு அப்படின்றாங்க. அவங்களும் நம்பி இது போதும் அப்படின்றாங்க. அதுவும் அந்த வேனில் ஏற்றிட்டாங்கன்னா போதும் சொர்க்கம். ஈரோடு மாவட்ட செயலாளர்லாம் இன்னும் அந்த மெதப்பில் இருக்காரு. நான் வேனில் ஏறிட்டேன் அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் காட்டிருக்காரு. அவ்வளோதான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க. நீங்கள் வந்து அதை நான் முன்னாடி சொன்னது தான். 20 வருஷமாக வேலை செய்கிற ஒரு கேடட்டை போன வருஷம் வந்து ஒருத்தர் வந்து புரோக்கர் மாதிரி பஞ்சாயத்து பண்ணால் அப்போ அந்த பொண்ணு எப்படி பேசும், என்ன பண்ணும்? நீங்கள் மாறா அந்த பொண்ணை இன்னும் இழிவுபடுத்துறது. திமுகன்னு இழிவுபடுத்துறீங்க. அந்த பொண்ணு அந்த கட்சி அதை நினச்சிருந்தா அண்ணன் கூட போய் உட்காந்து ஒரு பெரிய பொறுப்பு வாங்கி பெருசாக செட்டில் ஆகிருக்கலாம், இன்னும் எங்கேயோ போயிருந்துருக்கலாம். ஆனால் அது இங்கே இருக்குல்ல. ஒரு பொண்ணுலாம் அரசியலுக்கு வரதே பெரிய விஷயங்க. பெண்கள் அரசியலுக்கு வரதே பெரிய விஷயம். அந்த பொண்ணு 20 வருஷமாக வேலை செய்யுது. இப்போ நீ எவ்வளோ அரவணைச்சிருக்கணும், எவ்வளோ தாங்கி இருக்கணும், அந்த பொண்ணை மாநில அளவில் வேறு ஏதாவது பொறுப்பு கொடுத்துருக்கணும், எல்லாம் பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணல இவங்க. அப்படியே கண்டுக்காமல் கார் ஏற்றி கொள்ள பார்க்குறாங்க. அப்படிதான் இருக்குது. இல்லை இந்த சூழ்நிலை வந்து இவங்க பேசுகிறாங்க, பெரிய இஷ்யூ ஆகுது. ஆனால் மற்ற மாவட்டங்களோ இல்லை மற்றவங்களோ இல்லை மற்ற நிர்வாகிகளோ இதே மாதிரி சிக்கலுக்கு ஆளாயிருக்காங்களா? ஆமாம், திருச்சியில் ஒரு பிரச்சனை. இன்றைக்கி அதே செய்தி தான். 10 கோடி வாங்கியிருக்காங்க பதவிக்கு, அவரை நீக்குங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை. ஆவடியில் அவங்க இருந்து கிளம்பி வந்து பனையூரிய எனக்கு தெரிஞ்சு சொந்த கட்சி ஆளுங்க சொந்த கட்சி ஆஃபீஸே முற்றுகையிட்டு போகிற நடத்துனது இப்போ தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு கட்சி ஆஃபீஸில் பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தா ஓபிசிபிஎஸ் பிரிஞ்ச போது தான் 2 கலவரம் வந்துச்சு. அது கூட கலவரம் தான்.
போராட்டம் கிடையாது. ஆனால் சொந்த கட்சி நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர் இது பண்ணுறான்னு சொல்லி போராட்டம் நடத்தினது ஆவடியில். இந்த இஷ்யூ நடந்துக்கிட்டு இருக்கும்போதே மதுரையில் ஒரு போராட்டம். இங்கே இருக்க மாவட்ட செயலாளர் அப்யூஸ் பண்ணுறாரு, பாடி லாங்குவேஜ் பண்ணுறாரு, பணம் வாங்குறாருன்னு ஒரு பொண்ணு போராட்டம் நடத்துது. இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் கட்சியே நடத்த தெரியாது. இவனுக்கு வந்து நாங்கள் மாற்றுன்றாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, எங்கெல்லாம் அதிருப்தி வருதோ, ஏன்னா அவன்லாம் வந்து திடீர்னு வந்தவன், பணத்தை வாங்கிட்டு மாவட்ட செயலாளர் திடீர்னு வந்தவன். மீதி எல்லாருமே வந்து பிரச்சனை வராத இடம் 20 வருஷமாக அவங்க உள்ளே இருக்கிறவன். எல்லாம் பாதியில் தான். நீங்கள் பிரபுலாம் வந்து 20 வருஷம் விஜய் ரசிகராக இருந்தால் நீங்கள் நம்புவீங்களா? கிடையவே கிடையாது. அப்படின்னு சும்மா நடுவில் ஓடியாந்து உட்காந்தவர் தான் அவர்லாம். பர்வேஸு, பிரபு எல்லாருமே இப்போ வந்தவங்க தான். ஈசிஆர் சரவணெல்லாம் வந்துட்டு 2021 திமுக வேனில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவர். இன்றைக்கி அங்கே இதுவும் கிடைக்கலன்ட்டு இங்கே ஓடியான்ட்டார். லயலாமணிலாம் சொல்லவே வேணாம், எங்கே இருந்தார் நமக்கு தெரியும். சொன்னால் அசிங்கம். இப்போ யாரெல்லாம் வெளியிலேருந்து வந்தாங்களோ தூக்கி உட்காந்து கிரீடத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்குறாங்க. உட்காந்து தேய்னு தேயிறவங்கள அப்படியே செங்கல் சூளை மாதிரி நடத்துகிறாங்க. ஆனால் மாற்று கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கோ இல்லை மாற்று சிந்தனையிலேருந்து வந்தவங்களுக்கோ ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். 50-50 கொடுக்கணும். அந்த ரேஷியோ இல்லை. ஒரு ஆள் காட்டுங்க. விஜய் கூட மாநில நிர்வாகிகளில் இருக்கிறவங்களில் ஒரு ஆள் 20 வருஷமாக இருந்தாருன்னு காட்டுங்க. ஒருத்தரும் கிடையாது. இல்லை, இப்போ சமீபத்தில் கூட மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் வந்து அவர் ரசிகராக இருந்த போது எடுத்த ஃபோட்டோவையும் அவர் இப்போ பொறுப்பாளர் கேட்குறேன். மாவட்டத்தில் தான் இருக்கிறாங்க. மாநில அளவில் பொறுப்பில் யாருமே இல்லை. ஆர்எஸ்எஸ்ல வந்த சிடிஆர், விசிகாவிலேருந்து வந்த ஆதவர்ஜுனால சொல்லவே வேணாம். இங்கே விசிகா, அதுக்கு முன்னாடி திமுக தேர்தல் வேலை பார்த்தாரு. அதுக்கு முன்னாடி வெக்கமே இல்லாமல் ஒரு மேடையில் பேசும்போது நான்லாம் நக்சல் ஆகணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா, சின்ன வயசில் வந்து பார்க்கும்போது அரசியலெல்லாம் பார்க்கும்போது துப்பாக்கி எடுத்து கிழிச்சார் இவர். மொத நக்சல் உருவானதே ரெட்டி கம்யூனிட்டிக்கு எதிராக தான் ஆந்திராவில். அதை சுதாகர் ரெட்டி அந்த பாஜக அமைச்சருக்கு இவர் போய் வாய்ஸ் ஆஃப் காமன் தேர்தல் வேலை பார்த்துச்சு கர்நாடகாவில். இவர் போய் அந்த ரெட்டிக்கு எதிராக தான், ரெட்டிக்கு ஆதரவாக தான் தேர்தல் வேலை பார்த்தா. அந்த ஆள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எம்எல்ஏவாக ஜெயிச்சுட்டு இருந்தார். இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் எப்போ போய் சுதாகர் ரெட்டிக்கு வேலை செஞ்சு முடிஞ்சு தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பா சாமி தயவு செய்து போயிருப்பா, உன்னைய நம்பி நாசமாக போச்சுன்னு அனுப்பி விட்டாங்க. திரும்ப இங்கே வந்துட்டார். அப்புறம் மறுபடியும் அவர் நின்று ஜெயிச்சிட்டார், எம்பி ஆகிட்டார். வாய்ஸ் ஆஃப் காமன் இல்லாமல் எம்பி ஆகிருக்காரு. அதுக்கு முக்கியமாக சொல்லணும். எம்பி ஆகிட்டு ஒரு எம்பி வந்து ஜெயிச்சு எல்லாருக்கும் கோட்டரும் கோழி பிரியாணி எல்லாரும் கொடுத்த ஞாபகம் ஒரு வீடியோ வரல சரிமா? அது இந்த ரெட்டி தான். இது அனுபவத்துக்கு கொடுக்குற ப்ரெஃபரன்ஸ் கூட நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா மற்ற கட்சியிலிருந்து வர்றவங்கள பொதுவாக திமுக கொஞ்சம் நல்லா நான் ஆதவர்ஜுனா என்னன்னு சொன்னார், நான் நக்சலுக்கு எதிரானவர்னாரு. போய் என்ன பண்ண வேலை பார்த்துட்டு வந்தார், திமுகவில் இருந்தார். அப்புறம் விசிகாவுக்கு வந்தார். இப்போ விஜய் வந்துட்டார். இவங்கெல்லாம் ஐடியாலஜி பர்சனா இவங்களுக்கு. அப்போ நம்ம அடுத்து செங்கோட்டையனுக்கு வருவோம். செங்கோட்டையன் வந்து அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, பொங்கலுக்குள்ளே டிடிவி தினகரன் வருவாருன்னு. வந்தால் சேர்த்துப்பீங்களா டிடிவி தினகரன்? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் டிடிவி தினகரன் வந்தால் சேர்த்துப்பாங்க? சத்தியமாக மாநில பொறுப்பு கொடுத்துருவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இல்லை, ஏன் தவறா எதனால? ஏங்க ஊழலுக்கு எதிரான கட்சிங்க. டிடிவி தினகரன் மேலே டெல்லி போலீஸு, இடி, சிபிஐ 3 சேர்ந்து வழக்கு போட்டு தூக்கி உள்ளே வச்சுச்சு. ஒரு காலத்தில் திருட்டு விசி ஃபேமஸான ஒரு தலைவர். இவர் வந்தால் வாஷிங் மிஷினா, டிடிவி தினகரன் நீங்கள் வாங்க இந்த வாஷிங் மிஷினில் முங்கி எந்திரிங்க, சுத்தமாயிட்டீங்க, வாங்க புனிதமானவர் அப்படின்னு தூக்கி வச்சுருவாங்க. என்னது இது? அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. டேய், இவர் அப்படியான ஆள்றா, இவரே சேர்த்துப்பீங்களா? கூச்சம் இல்லாமல் உடனே வராங்க. நீ ஏன் செந்தில் பாலாஜி கேட்கல? நீ ஏன் அவங்களை கேட்கல? டேய், அவங்க ஒழுங்கு இல்லை ஏதோ ஒன்று, நீ அதனால தான்டா மாற்றுன்னு வர. நீ அவனை மாற்றுன்னு தானே நீ வர. அப்போ நீ யோக்கியமாக இருக்கணும். நீ அப்போ அப்படி தான்டா பண்ணிட்டுருக்க. அதாவது திமுக அதிமுகவோட இவங்க எக்ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. கேட்டால் மாற்றுன்னு சொல்லிக்கிறாங்க. சேர்த்துக்கல இல்லைண்ணா, அஃபிஷியலாக அந்த மாதிரி எதுவும் இது நடக்கலையே. செங்கோட்டையன் யார்? ஊழல்வாதி தானே. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை லாபி பண்ணி நிரபராதிக்கிட்டவர் தானே. அது மட்டுமா வாச்சாத்தியில் மெயின் ரோல் பண்ணது யார்? காரை விட்டு கொலை பண்ணுங்கன்னு சொன்னவர் தானே செங்கோட்டையன். புனிதமானவர் ஆகிட்டாரா இப்போது? அப்பாவி பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டவங்க தானே. அதில் அதில் வந்து அந்த அதிகாரிகள் மேலே காப்பாற்றுனவர் தானே இவர். அந்த அதிகாரிகளை, அந்த காவல்துறை அதிகாரிகளை இவர் இப்போ புனிதமாயிட்டாரா? இன்னும் அந்த வீட்டோட குக்குரல் உங்களுக்கு கேட்கலையா? வாச்சாத்தியில் நடந்த கலவரத்தோட அந்த அழுகுரல் இன்னும் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு தானே இருக்குது. அதுக்குள்ளே இவரை சிரிக்கிறத இவரை வந்து ப்ரமோட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் வந்து யாரை வந்தாலும் சேர்த்துப்பாங்க. ஆர்எஸ்எஸ் பின்புலத்தோட வரியா வாப்பா வந்துரு, சிடிஆர் சேர்த்துப்பாங்க. லயலாமணி கட்சி ஆரம்பிக்கோட விஜய் கழுவி ஊற்றிட்டு இருந்தார். வாப்பா வா 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 சூப்பர், நல்லா பேசுறியே, வா இன்னிலேருந்து நீ டேவிட்ல டிராவிட் அப்படின்னு சேர்த்துக்கிறது. எல்லாரையுமே சேர்த்துக்கலாம் வாங்க, பிரச்சனையே இல்லை. போன வாரம் வரைக்கும் விஜய் ஒரு தற்கூறினவர் நாஞ்சில், வாங்க வாங்க சூப்பராக பேசுறீங்க வாங்க அப்படின்னு உள்ள தூக்கி போட்டுக்கிட்டாங்க. யாரை வேணாலும் சேர்த்துப்பாங்க. அவங்களுக்கு வந்து சொந்த கட்சி நிர்வாகிகள் மேலே நம்பிக்கை இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் ஃபீல்டு ஒர்க்கர்ப்பா, எல்லாம் கீழரு, எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் இருக்குது அதிகமான ஆளுங்களை மட்டும் மாநிலத்தில் வச்சுக்கிறேன், நீ எல்லாம் கீழருன்னு ஓடு அப்படின்னு ஓட விட்றாங்க. அவங்கள மீறி எவனாவது ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பொண்ணு வளர்ந்தா கூட காலி பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வைஷ்ணவி அடித்து உட்கார வச்சுருவாங்க.
மற்றபடி என்ன நடந்தாலும் தூக்கிடுவானுங்க. ஓகே, புஷியை விட 2 நிமிஷம் எவனாவது எக்ஸ்ட்ரா பேசிட்டானா புஷி அடுத்த நிமிஷத்துலேருந்து அவர் காலி பண்ணி விட்டுருவார். அப்படியான கூட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஒரு அங்கீகாரத்தெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அடுத்து சிடிஆரே கூட சொல்லலாம், எப்படி அந்த பதவிக்கு வந்தார் மாநில அளவில் நம்ம சொல்ல முடியும். அடுத்து அந்த சிடிஆர் அவருக்கு எப்படி இந்த கட்சிக்குள்ளே வந்த உடனே எப்படி அந்த பதவி கிடைச்சது? அங்கே ஒரு ஃபஸ்ட்டு மாநாட்டில் ஒரு இஸ்லாமிய பெண் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க விஜய் கூடவே இருந்தவங்க. அவங்கள அந்த பொறுப்புலேருந்து தூக்கிட்டு சிடிஆரை தூக்கி ஷிஃப்ட்டு தாகிராவை ஓரம் கட்டிட்டாங்க. அந்த பொண்ணு எந்த மேடையில் பேசிச்சுன்னு யாருக்குமே தெரியாது. மாநில அளவில் ஒரு நிர்வாகி கூட கிடையாது, ஒரு பெண் நிர்வாகி கூட கிடையாது. அடுத்து 20 வருஷமாக வேலை செஞ்சவனும் கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பெண் நிர்வாகி வந்து முதல் மாநாடு மதுரை மாநாட்டில் இருந்தவங்கள சொல்கிறீங்க? ஆமாம். எதனால் அவங்க நீக்கப்பட்டாங்க? வெளியிலேருந்து ஒரு பெரிய கை வருது, பெத்த கை வருதுமா, அதுவும் 3 கட்சி பார்த்தவர், உடனே தூக்கிடலாம். வாங்க வாங்க, ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்காரு, பாஜகவில் இருந்திருக்காரு, அதிமுகவில் இருந்திருக்காரு, இப்போ நம்மக்கிட்ட வராரு, ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்குது, லைக் நிறைய இருக்குது, வாங்க தூக்கிடலான்னு டக்குன்னு தூக்கிட்டாங்க. அப்போ இங்கே வரணும்னா இங்கே யாராவது ஒருத்தர் எந்திரிக்கணுமே. தங்கச்சி நீ கொஞ்சம் வாமா, அந்த போய் தண்ணி எடுத்துருவோமான்னு அவர் அனுப்பிவிட்டு அப்படி நீங்கள் உட்காந்துருங்க, அந்த பொண்ணு வரல உட்காந்துருங்கன்னு அப்படியே உட்கார வச்சாச்சு, அவ்வளோதான். நீங்கள் தாகிரா? ஆமாம். அவங்க இப்போ கட்சியில் இல்லையா? கட்சியில் இருக்காங்க, பொறுப்பில் இல்லை, இருந்த பொறுப்புலன்னு தூக்கிட்டாங்க. வெங்கட்ராமன் ஒரு ஆள். ஆனால் அது வந்து குறிப்பிட்டு இவரால் தான் மாற்றினாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும்? வேறு ஆள் இல்லைங்க. நீங்கள் வந்து அந்த இடத்துல புசியை தூக்கிட்டு நிர்மல்குமார் புசிக்கு பதிலாக உட்காருக்கலாம்னா புசி விடுவாரா? விட மாட்டார். வேறு யார் அந்த டைமில் இருந்தாங்க? வேறு யாராவது மாநில பொறுப்பில் வெங்கட்ராமன் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தவர், நீங்கள் போயிருக்கீங்களான்னா விட மாட்டார். வேறு யார்? ஜெகன் மாமா நீ கொஞ்ச நேரம் எந்திரிக்கிறியா, சிடிஆர் வரனா விடுவாரா? முடியாது. அப்போ இருக்கிறதுலே எழுத்து கேள்வி கேட்காத வர ஆள்னா நம்ம ஆள் தான். அம்மா தங்கச்சி வாமா அப்படின்னு அடித்து விரட்டிடலாம்ல. அப்போ தூக்கிட்டாங்க, உட்கார வச்சிட்டாங்க, அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம வந்து வேலையை முடிஞ்சிருச்சு. அதுலேயும் சிடிஆரும் ஆதவும் உள்ளே வரும்போது அதே டேட்டில் தான் காளியம்மாளும் ஜாயினிங்கு. ஆனால் காளியம்மாளோட ஜாயினிங் டேட்டை தள்ளி போட்டாங்க. ஏன்னா காளியம்மாள் வந்துருச்சுன்னா பயங்கரமாக பேசும், நமக்கு தமிழ் தத்தக்கா புத்தக ஆதவுக்கு, அதனால் நம்மளால் பேச முடியாது. அதனால் இந்த பொண்ணோட டேட் ஆஃப் ஜாயினிங் கொஞ்சம் லாஸ்ட்டாக தள்ளி போடுங்க, நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துக்கிறோம், அதுக்கப்புறமா இவங்களை சேர்த்துக்கலான்னு உடனே அப்படி அவங்களையும் தள்ளி போட்டாங்க. இப்போ அஜிதாவுக்கு என்னென்னா, மாநில அளவில் மீனவர்கள் சார்ந்த ஒரு பொறுப்பை தரோம், ஃப்யூச்சரில் காளியம்மாள் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது, அவங்க கூட சேர்ந்து நீ பாட்டுக்கு ஸ்டேட் லெவலில் வேலை செய்யுமா அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. குப்பை பதவி எது, துணை பொறுப்பு, அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா எங்கேயாவது போய் நிற்கலாம், சைடில் நிற்கலாம், அவ்வளோதான். அதில் பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் கிடையாது. அப்படி தரோன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறான். அந்த பொண்ணு அதை கன்வின்ஸ் ஆகலை. ஆனால் இந்த பொண்ணு எடுத்த முடிவு தவறான முடிவு, அப்படி எடுத்துக்கூடாது, போராடி இருக்கணும் தொடர்ந்து. ஆனால் அந்த பொண்ணு அந்த முடிவு எடுத்துருச்சு. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.